நாளை எங்களுடைய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவும் இருக்கின்ற இளைய பெருமாள் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். சார், இப்போ தமிழிசை வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. நடுவில் ஒரு அமித்ஷா வேற அவங்களுக்கு கண்டிச்சிருக்காங்க. எனக்கு தமிழிசை மீது எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மேடையிலே ஒரு தமிழ் பெண்ணை ஒரு அமைச்சர் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் அழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன் கையை நீட்டி கண்டிப்பது என்பது தமிழக பெண்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். இது போன்ற செயல்களை பாஜக இனிமேல் செய்யக்கூடாது, அதனுடைய தலைவர்கள் செய்யக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த 5 மாதத்தில் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போகின்றார்களா அல்லது கம்பி எல்லாம் போகின்றார்களா என்பதை பார்ப்போம். நீங்கள் கள்ளச்சாராயம் என்பது ஏதோ புதுசாக இப்போது வந்தது கிடையாது. அது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு வெள்ளக்கார காலத்திலிருந்து வந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு மோசமான. அதில் மக்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற தமிழக அரசு முழுமையாக நடவடிக்கை எடுத்து ஏழை எளியவர்களுடைய வாழ்வை கண்டிப்பாக அவர்கள் காப்பாற்றுவார்கள். நாளை எங்களுடைய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவும் இருக்கின்ற இளைய பெருமாள் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். சார், இப்போ தமிழிசை வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. நடுவில் ஒரு அமித்ஷா வேற அவங்களுக்கு கண்டிச்சிருக்காங்க. எனக்கு தமிழிசை மீது எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மேடையிலே ஒரு தமிழ் பெண்ணை ஒரு அமைச்சர் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் அழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன் கையை நீட்டி கண்டிப்பது என்பது தமிழக பெண்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். இது போன்ற செயல்களை பாஜக இனிமேல் செய்யக்கூடாது, அதனுடைய தலைவர்கள் செய்யக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த 5 மாதத்தில் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போகின்றார்களா அல்லது கம்பி எல்லாம் போகின்றார்களா என்பதை பார்ப்போம். நீங்கள் கள்ளச்சாராயம் என்பது ஏதோ புதுசாக இப்போது வந்தது கிடையாது. அது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு வெள்ளக்கார காலத்திலிருந்து வந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு மோசமான. அதில் மக்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற தமிழக அரசு முழுமையாக நடவடிக்கை எடுத்து ஏழை எளியவர்களுடைய வாழ்வை கண்டிப்பாக அவர்கள் காப்பாற்றுவார்கள்.